நான்முகனையும் விஷ்ணுவையும் வணங்கி அவர்களுடைய திருவடிகளை பூஜித்து யாகத்தை தொடங்கினான். தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பொருட்களை அளித்து கௌரவித்தான். பெண்களை அழைத்து அவர்களுக்கு பட்டாடைகளும் ஆபரணங்களும் தந்தான். அந்தணர்களை வரவழைத்து ஆபரணங்களையும் உயர்ந்த ஆடைகளையும் பசுக்களையும் பிற பொருட்களையும் தானமாக வழங்கினான். அனைவரும் மகிழ்ச்சியுடன் தக்ஷனை போற்றினர். 3 வகை அக்னிகளும் வளர்க்கப்பட்டு யாகம் தொடங்கியது. தக்ஷன் நடுநாயகமாக அமர்ந்து எல்லா காரியங்களையும் கவனித்து வந்தான். பூ உலகிற்கு வந்த நாரதர் தக்ஷன் யாகத்தை பற்றி அறிந்து அதை காண அங்கு வந்தார். ஈசனை தவிர பிற தேவர்கள் யாக சாலையில் அமர்ந்திருப்பதையும் சிவனுக்கு அவிர்வாகம் தராதிருக்க வேண்டுமென்றே ஈசனை அவன் அழைக்கவில்லை என்று அவர்கள் பேசிக்கொண்டதையும் கண்டு வேதனைப்பட்டார். இறைவனை விலக்கி செய்யப்படும் அந்த யாகம் பூர்த்தியாகாது, தடைப்பட்டு விடுமே என்று வருந்தி கைலாயத்திற்கு சென்றார்.